பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஒரு வசனத்தை தியானிப்போம். ரோமர் 1வது அதிகாரம் 28வது வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை அறியக்கூடிய அறிவு, அதை பற்றி கொண்டிருக்கக்கூடிய மனதில்லாதவர்களை தேவனே கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கிறான், தேவனை அறிகிறான். தேவனை அறிவதற்கு முன்பதாக அவன் தன்னுடைய பாவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். தேவனை அறிந்ததுக்கு அப்புறமும் கூட அவன் தடுமாறுகிறான், அவன் விழுகிறான், தொடர்ந்து பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது. இது ஏன் என்று பார்த்தோமே ஆனால், தேவனை பற்றி கொண்டிருக்கக்கூடிய மனது அவனிடத்தில் இல்லாதிருக்கிறபடினால்தான். தேவனிடத்திலிருந்து நாம் 2 முக்கியமான விஷயங்களை பெற வேண்டும். ஒன்று கிருபை, இன்னொன்று சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் உண்டாயிருக்கிறது. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் தேவனிடமிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு நமக்கு உதவி செய்வது தேவனுடைய இரக்கம். தேவனுடைய இரக்கத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாவங்கள் மன்னிக்க பெறுகிறோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு குற்ற உணர்வு நீங்கி தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆனால் எதிர்காலத்தில் நாம் பாவத்தில் விழக்கூடாது அப்படிங்கும்போது அதற்கு தேவனிடமிருந்து நாம் பெறக்கூடியது தான் கிருபை. அந்த கிருபையை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இயேசு இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று சத்தியம். சத்தியத்தின் மீது நாம் அதிகமான தாகத்தை, வாஞ்சையை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். வெறும் சம்பவங்களை அறிந்து கொள்வதை விட்டுவிட்டு ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நல்ல ஆவிக்குரிய எழுத்தாளர்கள், வாட்ச்மேன் நீ, சகோதரர் ஜாக் பூனன், சகோதரர் சாம்சன் பால் போன்ற நல்ல ஆவிக்குரிய ஊழியர்களுடைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அந்த புத்தகங்கள் மூலமாக தேவன் உங்களுக்குள் கிரியை நடப்பிப்பார். அந்த புத்தகங்கள், அந்த ஆவிக்குரிய சத்தியத்தின் மூலமாக நமக்குள் நிறைய மாற்றங்களை தேவன் கொண்டு வருவார், நிறைய புரிதல்களை கொண்டு வருவார். தொடர்ந்து ஆண்டவர் மேலே இப்படிலாம் இருக்குதா, சத்தியம் இப்படிலாம் இருக்குதா என்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே வரும் பொழுது, நம்முடைய மனதை நம்ம அது மேலே வைக்கும் பொழுது நாம் பாவத்தை விட்டு ஓய்ந்து விடுவோம். திரும்ப மீண்டும் மீண்டும் இந்த செய்கிற தப்பையே செய்கிற அந்த ஒரு கட்டத்திலிருந்து நாம் வெளில வந்து விடுவோம். எனவே நாம் சத்தியத்தின் மேலும் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்வதன் மேலும் அதிகமான தாகத்தையும் வாஞ்சையும் வைத்து செயல்பட வேண்டும், முன்னோக்கி செல்ல வேண்டும். தேங்க்யூ. காட் பிளஸ்.